என் அன்பு பிள்ளையே, நீ எதை சிந்தித்தாலும் ஒரு நொடி கூட தனியாக நான் இல்லை என்ற உண்மையை உன் உள்ளத்தில் நிறுத்து. உன் மூச்சில் நான் இருக்கிறேன். உன் கண்ணீரில் நான் இருக்கிறேன். உன் தைரியத்தில் நான் நிற்கிறேன். உனக்கு சொல்ல வேண்டிய அனைத்தும் நான் இருக்கிறேன். பேச முடியாத வேதனைதான் மனதை கிள்ளி வதைக்கும். முருகனிடம் ஒரு நிமிடம் பேசிப்பார். உன்னுடைய அனைத்து கஷ்டங்களும் தீரும். உனக்கு என்ன சொல்ல வேண்டுமோ சொல் என் பிள்ளையே. கேட்க நான் தயாராக இருக்கிறேன். உனக்கான தீர்வையும் நான் தருவேன். கலங்காமல் இரு. வெற்றி என்ற சொல்லை மட்டும்தான் நீ எதிர்நோக்கப் போகிறாய். வாழ்க்கையில் அதனால் சில சோதனைகள் உன்னை மூழ்க செய்யும் அளவிற்கு இருக்கும். ஆனால் நீ மூழ்க மாட்டாய். இருந்தாலும் நான் பிடித்து கொண்டிருக்கிறேன். என் பரிபூரண அருளும் அன்பும் ஆசீர்வாதமும் எப்பொழுதும் உனக்கு உண்டு. என் அன்பு பிள்ளையே, நன்றாக சிந்தித்து பார். ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்து அதனால் உனக்கு பிரச்சனை வருகிறது என்றால் அர்த்தமில்லை. நீ அந்த செயலை கைவிட வேண்டும் என்று அர்த்தம். பொருந்தாத ஒன்றை தேடி தேடி பிடித்து கொண்டு துன்பப்படுவதை நிறுத்து. அவர்களுக்குள் நீ பட்ட துயரம் எல்லாம் நான் அறிவேன். நீ அவர்களிடம் கொண்ட அனுசரணைதான் உனக்கான தர்மம் என்று உன்னை வாழ வைக்கும். இனி உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய வளன்கள் அனைத்தும் உனக்கு கிடைக்கும். நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். நற்குணத்திற்கான பரிசு. என் அன்பு பிள்ளையே, கடன், பகை, நோய் இந்த மூன்றும் இனி உன் வாழ்வில் கதவுக்கு அருகில் கூட வராது. உன் பாதையை நான் சுத்தமாக்கி வைத்தேன். நீ கடந்த துன்பங்கள் அனைத்தும் உன் கர்ம பிணைகளாகி இருந்தது. நீ அனுபவித்த வருத்தங்களால் அந்த பிணைகள் முழுவதும் கரைந்து விட்டன என் அன்பு பிள்ளையே. இனி உன் வாழ்வில் சாந்தியும் ஆரோக்கியமும் வாழ்வின் உயர்வும் மட்டுமே நிறைந்திருக்கும். நீ